ஹரா இரவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா கோமளஹஸ்தாப்ஜம் சம்பாவிதலலாட்டகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். இந்த ஸ்லோகம் இருக்குப்பா முருகனோட தியான ஸ்லோகம். உமா கோமளஹஸ்தாப்ஜ சம்பாவித லலாட்டகம் ஹிரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். உமா கோமளஹஸ்தாப்ஜ உமாதேவி இருக்கா, அவளோட கோமளம்னா தாமரை, கோமளம் அழகு. கோமளஹஸ்த அப்ஜ, அப்ஜம்னா தாமரை, கோமளஹஸ்தாப்ஜனா அழகான பார்வதி தேவியினுடைய கைங்கிற தாமரை. உமா கோமளஹஸ்தாப்ஜ சம்பாவித லலாட்டகம். சம்பவித்தல் அப்படின்னா நடக்குதல், உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் காளிதாசர் இந்த லோகத்துல உருவான குழந்தை, அப்படியே ஃபார்ம் ஆன குழந்தை யாருன்னா முருகன் ஒருத்தர் தான். வேற யாருமே உருவாகல. 10 மாசம் கருவா இருந்து அப்புறம் பிறந்திருக்கான். ஆனால் இந்த லோகத்திலேயே அப்படியே தோன்றிய குழந்தை யாருன்னா முருகன் தான். அக்னியிலிருந்து அப்படியே குழந்தையா மாறினார் அல்லவா, அக்னியிலிருந்து அப்படி பிறந்தார் அல்லவா. அதனால சம்பாவித்த காளிதாசர் அதனாலதான் தான் பண்ணின அந்த கிரந்தத்துக்கு குமார சம்பவம் அப்படின்னு பேர் வச்சார். குமரன் உருவானதை அப்படின்னு பேர் வச்சார். அப்போ சம்பாவித்தலாம் இருந்து பிறந்தானா, நெற்றியிலிருந்து பிறந்தானா முருகன். யாரோட நெற்றியிலிருந்து பிறந்தார் அப்படின்னா பரமேஸ்வரனோட நெற்றி. லலாட்டம்னா நெற்றின. சம்பாவித லலாட்டகம். முருகன் கிட்டக்க என்ன அழகுன்னா ஒவ்வொரு சுவாமி கிட்டையும் ஒவ்வொன்னு அழகு. உதாரணத்துக்கு சிவன்னா சிவன் கிட்ட அழகான பகுதி எதுன்னா அவரோட கழுத்து. ஸ்ரீகண்டன்னே பேரு சுவாமிக்கு, நீலகண்டன் அப்படின்னு நாமம். பெருமாள் கிட்டக்க என்ன அழகுன்னா தோள் தான் அழகு. ராமாவதாரத்துல கம்பர் சொல்றார், தோள் கண்டார் தோளே கண்டார். மகாலட்சுமி தாயார் கிட்டக்க என்ன அழகுன்னா அம்பாளோட இடைதான் அழகு. நேத்தி கூட நம்ம பார்த்தோம், இல்ல அப்படி கொடி மாதிரி இருக்கிறது, கையை அப்படி சேர்த்து வச்சு அவ்வளவு மெல்லீசா இருக்கும் அம்பாளோட இடை. அதனால லக்ஷ்மி கிட்டக்க அது அழகு. அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு அழகு. முருகனுக்கு என்ன அழகுன்னா அவன் காதல போட்டு இருக்கிற குண்டலங்கள் தான் அழகா, அவ்வளவு அழகா இருக்கான் சுவாமி. அதனாலதான் ஹிரண்ய குண்டலம், தங்க குண்டலம் போட்டு இருக்கார் முருகன். வந்தே குமாரம். இன்னொரு சிறப்பு என்ன முருகன் கிட்டன்னா, வேற எந்த சுவாமி கிட்டையுமே இல்லாத ஒரு சிறப்பு முருகன் கிட்டக்க என்னன்னா, முருகனுக்கு அந்த ஒரு குமார பருவம், சின்ன குழந்தையா அந்த ஒரு வயசுல இருக்கார் பாத்தீங்களா, அதே ரூபத்துல அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால கூப்பிட்டோம் அப்படின்னா முருகன் எப்ப பிறந்தாலும் அவருக்கு வயசா இருக்குமே, அவர் எப்படி வருவார் அப்படின்னா அப்படி இல்ல, குமாரனா ஒரு சின்ன குழந்தையா. குமாரம் புஷ்கரஸ்ரஜம். சுவாமி எங்க பிறந்தாருன்னா புஷ்கரம், ஒரு தாமர தடாகத்துல சுவாமி அவதாரம் பண்றார். அந்த சரவண பொய்கை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்கையில புஷ்கரத்துல சுவாமி பிறந்தார். அதனால புஷ்கரஸ்ரஜம் ஜங்கிற ஒரு எழுத்துக்கே பிறக்கிறதுன்னு பேர், பொறுக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஜென்மம், ஜனனம், ஜனனி, ஜனகா எல்லாம் பிறப்பை கொண்டு அமைந்த பெயர்கள் சம்ஸ்கிருதத்துல. ஜனாலே பிறக்கிறது. சுவாமி எங்க பிறந்தவர் அப்படின்னா அந்த புஷ்கரத்துல பிறந்தவர். அதனால புஷ்கரஸ்ரஜம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்லுவோம் ஒரு தடவை. உமா கோமளஹஸ்தாப்ஜ, உமா கோமளஹஸ்தாப்ஜ சம்பாவித லலாட்டகம், சம்பாவித லலாட்டகம் ஹிரண்ய குண்டலம் வந்தே, ஹிரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம், குமாரம் புஷ்கரஸ்ரஜம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அழகாக பால் வண்ணத்திலையும் தயிர் வண்ணத்திலையும் நெய் வண்ணத்திலையும் சுவாமியை பத்தி பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணத்திலே முதல் 3 அமிர்தங்களே அனுபவித்த அந்த ஒரு அழகினை எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம்.
இன்னைக்கு 4வது அமிர்தத்தையும் 5வது அமிர்தத்தையும் சேர்த்து அனுபவிக்க போறோம். பால்லையோ தயிர்லையோ நெய்லையோ முக்கியமான சுவை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பாலுக்கு ஒரு சுவை இருக்கான்னா கிடையாது. அது ஒரு இனிப்புன்னு சொல்லலாமே தவிர்த்து பால்ல ஒரு ஊறின ஒரு சுவை உள்ள இருக்கே தவிர்த்து வெளிப்படையா பாலை குடிக்கிறச்சு எந்த ஒரு சுவையும் எல்லாமே அளவா இருக்குமே தவிர்த்து எந்த ஒண்ணும் நமக்கு தெரியாது. பால் இனிப்பா கசப்பா காரமா புளிப்பா உப்பா ஏதாவது ஒரு இதுக்குள்ள அடக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தயிரும் எந்த ஒரு சுவையும் இல்லாதது. புளிச்சா வேணா புளிப்பு வருமே தவிர்த்து தயிர்ல இந்த சுவை இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நெய்க்கும் எந்த ஒரு சுவை இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதுல வேற ஏதாவது ஒண்ணு விடுறதுனால வேணா இனிப்பாவோ புளிப்பாவோ மாறலாமே தவிர்த்து அதனோட ஜனன சுவை பிறந்ததுல இருந்து அதுக்கு பஞ்சாமிர்தத்துல இந்த மூணு மந்திரம் கலந்தோம்னா இனிப்பு வராது. இனிப்பா உண்டாக்குறது என்ன அப்படின்னா சர்க்கரை, கரும்புல இருந்து எடுத்த அந்த சர்க்கரை. அதான் சொல்றா, நடுவுல சொல்றா. வேற எதுலையுமே பால்ங்கிற வார்த்தையோ தயிர்ங்கிற வார்த்தையோ நெய்ங்கிற வார்த்தையோ இதுவரைக்கும் பாட்டுக்குள்ள வரல. பாட்டோட தலைப்பா வேணா இருக்கே தவிர்த்து வரல. சர்க்கரையில மாத்திரம்தான் சர்க்கரையை பத்தி சொல்லியிருக்கா. அந்த இனிமே பார்க்க போறதெல்லாம் நாளும் கோளும் முருகனடியார்களை ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம சர்க்கரையில நவக்கிரக தோஷத்தையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான பாராயணம் இந்த சர்க்கரை பாராயணம். சர்க்கரை வண்ணத்தை படிக்கிறவாளுக்கு நவக்கிரக தோஷமும் அகலும். அதுலயும் இந்த முதல் பாட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அனுபூதி, ஒரு மகிமை இருக்கு. அதுக்கப்புறம் முருகன் அருள் பெற்றவர்கள் எப்படி இருப்பா அப்படிங்கறத பத்தி சொல்ல போறா. எல்லாத்தையும் இன்னைக்கு முருகப்பெருமானோட அனுகிரகத்தால ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளோட பாதாரவிந்தத்தை நம்ம ஸ்மரண பண்ணிட்டு இன்னைக்கு ஆரம்பிப்போம். எல்லாமே தர்பாரி கன்னடாங்கிற அந்த ஒரே ராகத்துலதான் முழுக்க அமைஞ்சிருக்கிறது. யோகமும் பல நாள்களும் மாதமும் தினவாரமும் திதி யோகமும் பல நாள்களும் மாதமும் தினவாரமும் திதி யோகமும் பல நாள்களும் மாதமும் தினவாரமும் திதி நாள்களும் ஆதிதம் திரு கோள்களும் கடல் தேனும் மண்பகள் பால்நலம் ஆதிதம் திரு கோள்களும் கடல் தேனும் மண்பகள் பால்நலம் சலமது செய்யும் அருகுணாவ சலமது செய்யும் சிறந்தவே மற்புய அசுரனை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா. மற்புய அசுரனை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா. மாலையில் சுரகோணும் வரலாறும் வந்தனமே புரிந்து மாலையன் சுரகோணும் எல்லாரும் வந்தனமே புரிந்தின. மாலையன் சுரகோணும் வரலாறும் வந்தனமே புரிந்து மாலையன் சுரகோணும் வரலாறும் வந்தனமே புரிந்தின. ஆணவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்த பிரான் எனும் கழி வானவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்த பிரான் எனும் கழி கரித்தவா குழிந்த கரித்தவா முடிகரித்தவா குழிந்த கரித்தவா மட்டரும் இகலையில் பிடித்தவா
அக்கினி முதற்கணா மட்டருங்கிகள் அயில் பிடித்தவா சிவந்த அக்கினி முதற்கணா சிவகுரு எனும் நாதா 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 மாதமும் தின வாரமும் திதி யோகமும் பல நாள்களும் பட மாதிரம் திரி கோள்களும் கழல் பேணும் மன்னர்கள் பால் நலம் தர வற்சலம் அது செய்யும் அருகுண சிறந்த வேற்பட அகக்கணா மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மாலையன் சுரர் போனும் வரலாறும் வந்தனமே புரிந்து வானவன் சுடதேலவள் முரு ஞான கண்ட பிராயனும் படி மத்தகம் இசை முடி தடித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மட்டரும் இகல் அயில் பிடித்தவா சிவந்த அக்கினி முதற்கணா சிவகுரு இருநாதா மாதமும் தினவாரமும் திதியோகமும் பஞ்சாங்கத்தையே சொல்லிடுறார் இதுக்குள்ளேயே. முதல்ல மாதம் அப்படின்னா அது மாதம்னு மாத்திரம் இது கிடையாது. இந்த இடத்துல ஒரு மாதமானது ராசிகளாலே கணிக்கப்படும். அதனாலே ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை இந்த மாதம்ங்கிற பதம் உணர்த்தது. அடுத்தது தின வாரமும் திதி யோகமும். மாதம், தினம், வாரம், திதி, யோகம், கரணம். அந்த கரணம்ங்கிறதான் தினம் அப்படின்னும் மாதம் அப்படின்னும் நட்சத்திரத்தையும் சொல்லியிருக்காங்க. பஞ்சாங்கம் எல்லா ஒரு பிறக்கிறவன் எப்படி எல்லாம் பிறக்கிறான், எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறான், எந்த ராசியில பிறக்கிறான், எந்த திதியில பிறக்கிறான், எந்த யோகத்துல பிறக்கிறான், எந்த கரணத்துல பிறக்கிறான், எந்த கிழமையில பிறக்கிறான், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் முருகன். திதி, வாரம், யோகம், கரணம் எல்லாத்தையும் தாண்டின மெய்ப்பொருள் பரம்பொருள் முருக பெருமாள். அதனால மாதமும் தின வாரமும் திதி யோகமும் பல நாள்களும் பல பல நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கரணங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய தோஷங்கள் ஜாதகத்துல அவனுக்கு வரக்கூடிய நவகிரகங்களால வரக்கூடிய பீடைகள், படர் மாதிரம் திரிகோள்களும் கடல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர. படர் மாதிரம் திரிகோள்கள்னா என்ன அர்த்தம்னா, படர்தல் அப்படின்னா பெருசா அப்படியே கடகட கடகடன்னு படர்றது. கேள்விப்பட்டிருக்கோமா? கொடி படர்ற மாதிரி வானத்துல படர்ந்து உலாவக்கூடியவை நவகிரகங்கள். வானத்தோட அதிபதிகள் நவகிரகங்கள் தான். வானத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஆட்சி பண்றது. நம்மளோட ஜாதகத்துல ஒவ்வொரு இடத்துல நகர்ந்து நமக்கு நல்ல விளைவுகளையும் சரி கெட்ட விளைவுகளையும் கொடுக்கிறது நவகிரகங்கள். அப்படி படர்ந்து அருள் புரியக்கூடியவை அந்த 9 கோள்கள். மாதமும் தின வாரமும் திதி யோகமும் பல நாட்களும். நாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நட்சத்திரம் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல விண்மீன் அப்படின்னா வானத்துல ஒளிரக்கூடிய நட்சத்திரம். நாள் மீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நாள் மீன் தான் நட்சத்திரம். ஒரு ராசிக்கு 4 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது நட்சத்திரங்கள். விண்மீன், நாள் மீன், கோள் மீன் அப்படிங்கிறது. விண்மீன்னா நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன உப நட்சத்திரங்கள், தாராகணங்கள். சம்ஸ்கிருதத்துல விண்மீனுக்கு தாராகணம்னு பேரு, நாள் மீனுக்கு நட்சத்திரம்னு பேரு, கோள் மீனுக்கு கிரகம்னு பேரு. சூரியன் ஒரு கோள் மீன். அடுத்தது நாள் மீன்னா
இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை யோகினி இதெல்லாம். இனி இருக்கக்கூடிய தாராகணங்கள்னா உப நட்சத்திரங்கள். அதனாலதான் இதுல சொல்றாங்க ஆதித்ய ஹிருதயத்துல நட்சத்திர கிரக தாராணாம் அதிபோ அப்படிங்கிற. நட்சத்திரத்துக்கும் அதிபன் சூரியன், கிரகங்களுக்கும் சூரியன் அதிபனா இருக்கார், தாராகணங்களுக்கும் அவரே அதிபனா இருக்கார். அதனால நாள் மீன்னா நம்ம பார்க்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை யோகினி அந்த நட்சத்திரங்கள். மாதிரம் திரி கோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர. 9 கோள்களும் என்ன பண்ணுமா, முருகப்பெருமானுடைய கழல் அந்த சிலம்பணிந்த அந்த பாதங்களை யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு நல்லதை மாத்திரம்தான் கொடுக்கும் அப்படிங்கிறார். கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர. மாதிரம் திரி கோள்களும் கழல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தர வத்சலம் அது செய்யும் அருட்குணா. வத்சலம்னா ஒரு காருண்யமா சுவாமி நமக்கு எல்லாத்துக்கும் காருண்யத்தை பண்றாராம். நம்ம கிரக நிலைகள் ரொம்ப மோசமா இருக்குன்னாலும் முருகப்பெருமானோட பாதத்தை போய் நீ சரணாகதி பண்ணிட்டே ஆனால் அத்தனை கிரகத்தையும் உனக்கு சாதகமா மாத்தி விடுவான் பெருமாள் அப்படிங்கறத சொல்றார் இதுல. வத்சலம் அது செய்யும் அருட்குணா சிறந்த விற்பனரக கணவா. வத்சலமாகிய கருணையை பண்ணக்கூடிய அருளாகிய குணத்தை உடையவனே சிறந்த விற்பனர் அகக்கணா. விற்பனர் அப்படின்னா பெரியவர்கள், ஒரு துறைகள்லயா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரிய மேதைகளா இருக்கக்கூடியவர்கள் சிறந்த விற்பனர் அகக்கணா. ஒருத்தர் எப்படி ஒரு மாமேதையா வர முடியும் அப்படின்னா எப்போ அவ முருகனோட பாதத்தை பிடிக்கிறாளோ அப்பதான் அவ மாமேதையா வர முடியும். எந்த துறையா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஜோதிட சாஸ்திரமா இருக்கட்டும், இல்ல ஒரு சித்த மருத்துவமா இருக்கட்டும். அன்னைக்கே ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுத்த சார் சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயத்த. முருகனோட அனுகிரகம் இருந்தால்தான் எந்த ஒரு துறையிலையும் நம்மளால சாதிக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு ஞானத்தோட கடவுள். அதனால அவர் பாதத்தை நம்ம பணிஞ்சாதான், சித்த குருவாகிய முருகனோட பாதத்தை நம்ம பணிஞ்சாதான் எல்லா விஷயத்திலையும் மேத்தையா வர்றதுக்கு முடியும். அதனாலதான் சொல்றார் சிறந்த விற்பனர் அகக்கணா. அவளோட அகத்துல இருக்கக்கூடிய, அவளோட ஹிருதயத்துல இருக்கக்கூடியவன் முருகப்பெருமாள். அகக்கண்ணான்னு சொல்றார். கணான்னா கண்ணா அப்படிங்கறதோடைய குறுகிதான் கணா அப்படின்னு வர்றது. அப்படின்னா என்ன அர்த்தமா, அவளோட ஹிருதயத்துல இருக்கிற கண்ணால, அவ உள்ள இருக்கக்கூடிய கண்ணால எப்பவுமே ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நீயே அந்த கண்ணா இருக்க. சிறந்த விற்பனர் அகக்கணா. மற்புய அசுரரை ஒழித்தவா. மல் அப்படின்னா மல்லாடுறதுன்னா போர் பண்றது, புயம்னா தோள்கள், போர் பண்ணக்கூடிய தோள்களை கொண்ட அசுரரை ஒழித்தவா. அனந்த சித்துரு எடுத்தவா அப்படின்னா, அனந்த சித்துருனா சித்துக்கிட்ட இருந்து வர்றதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை, ஆனந்தமாகிய ரூபத்தை எடுத்தவா. எந்த ஒரு கோவிலையுமே அடியனுக்கு தெரிஞ்ச சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு திருவீதி உலா வரான்னா அவளுக்கு நடுவுல ஒரு சின்ன முருகப்பெருமானோட விக்கிரகம் இருக்கும். இந்த சுவாமிக்கு சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு பேர். அவர் தான் வெளியில வர்றதுக்கு தகுதியானவர். மத்த எந்த விக்கிரகத்தையும் வெளியில, ஒரு ஆருத்ரா தரிசனம்னா நடராஜமூர்த்தியோட விக்கிரகத்தை வெளியில கொண்டு வருவா. ஆனா இப்போ பிரம்மோத்சவம் நடக்கிறது அப்படின்னா கரூர்ல பங்குனி மாசத்துல ஒரு பிரம்மோத்சவம் நடக்கும். பங்குனி உத்திரதிக்கு கடைசி நாள் தேர் இழுப்பா சுவாமி கிட்ட. அப்போ ஒவ்வொரு நாளும் சுவாமி வெளியில வரும்போது சோமாஸ்கந்தர் தான் வாசலுக்கு வருவா. வேற எந்த மூர்த்தியும் வெளியில வர மாட்டா. ஏதாவது ஒரு நாள் வேணா நடராஜரோ பிக்ஷாடனரோ வெளியில வரலாம். ஆனா எப்பவுமே உற்சவ காலங்கள் எல்லாம் கோவில விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு மூர்த்தி யாருன்னா சோமாஸ்கந்த மூர்த்தி. சிவபெருமான் 3 கோலங்கள் எடுக்கிறார். ஒண்ணு யோக திருக்கோலம், இது தட்சிணாமூர்த்தி. இன்னொன்னு போக திருக்கோலம், அதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தி. மனைவியோடையும் குழந்தையோடையும் போகத்தில் இருக்கக்கூடிய கோலம். அடுத்தது இன்னொன்னு கோப திருக்கோலம். கோப திருக்கோலம் தான் பைரவர். இந்த 3 தான் ஒரு கோவில்ல நம்ம பார்க்கக்கூடிய மூர்த்தி.
நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சிவன் கோவில்லையே இந்த பக்கமா இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி, யோக திருக்கோள், நடுவுல போக திருக்கோள் கோவில்ல உற்சவ மூர்த்தியா இருக்கிறவர் சோமாஸ்கந்த மூர்த்தி, அதுக்கப்புறம் கடைசியா பைரவர். அப்படிதான் நம்ம எல்லா கோவில்கள்லயும் சேவிக்கிறோம். அதனால எதனால போக திருக்கோளம்னு பேர் அப்படின்னா, மத்த நேரங்கள்ல சுவாமி தியானம் பண்ணிட்டு சித்த புருஷரா ஞானியா இருக்கா தட்சிணாமூர்த்திங்கிற ரூபத்துல, இல்லைன்னா ரௌத்ர ரூபியா அழிக்கிற தொழில பண்ணக்கூடிய ருத்ரனா, பைரவரா, ஜலந்தராசுர சம்ஹாரியா, அஷ்ட ரூபங்கள்ல சிவன் இருக்கார். ஆனா எப்ப முருகனும் தாயாரும் வந்து உட்கார்ந்துக்கிறாரோ அப்பதான் சுவாமி சாந்தமூர்த்தியா அனுகிரக மூர்த்தியா இருக்கார். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் பரீட்சையில பாஸ் ஆகணும் மட்டும்தான் வேண்டி இருக்கார். பைரவர் அப்படிங்கிறவர் ஆத்து எந்த விதமான இதுவும் கொள்ளையெல்லாம் நடந்து விடாம இருக்கணும், சாவிய பத்திரமா வச்சுக்கோங்கிறதுக்கு மாத்திரம் தான் பைரவர் தேவைப்படுறார். தட்சிணாமூர்த்தி பரீட்சைக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணினா போதும், பைரவர் காவலுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணினா போதும். எப்பவுமே அனுகிரகம் பண்ற மூர்த்தி யாருன்னா சோமாஸ்கந்த மூர்த்தி தான். ஏன்னா அவர் தான் தாயாரோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து அனுகிரகம் பண்றார். சோமாஸ்கந்த மூர்த்தி 3 பேரும் பார்வதி பரமேஸ்வராளோட இருக்கக்கூடிய ரூபம். அதனாலதான் சொல்றார் அனந்த சித்துரு எடுத்தவா. சத் அப்படிங்கிறது சிவபெருமான். நாராயண பட்டத்ரி 3வது ஸ்லோகம் நாராயணத்துல சத்பராபியா அபரிகலனத்தோ நிர்மலம் தேனதாவது. ரமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் எடுத்த சுத்த சத்துவமான குணம் குருவாயூரப்பனோட குணம் அப்படிங்க. அதே மாதிரி சத்குணமே வடிவமா இருக்கிறது யாருன்னா சிவபெருமான். அவர்கிட்ட தமோ குணம்ங்கிற கலப்போ ரஜோ குணம்ங்கிற கலப்போ இல்லாமல் சுத்த சத்துவமா இருக்கார் பெருமான். பக்கத்துல இருக்க அம்பாள் இருக்கா, அவள் தான் சித்துங்கிறது. சத் அப்படின்னா ஜட பொருள், சித் அப்படின்னா அதை ஆட்டுவிக்கிறது. சிவனை ஆட்டுவிக்கிறது யாருன்னா சக்தி. நம்ம உடம்புங்கிறது ஜடம், சிவம், அதுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சக்தி. சித் அப்படிங்கிறது இது மூலமா கிடைக்கக்கூடியது என்னன்னா சத்தும் சித்தும் சேர்ந்தா கிடைக்கிறது ஆனந்தம். அதுதான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது. அதனாலதான் சொல்றார் அனந்த சித்துரு எடுத்தவா. ஆனந்தம் சித்து கிட்ட இருந்து வருது. அதனால பார்வதியோட பிள்ளை முருகன். அதனாலதான் இந்த ஒரு ரூபத்தை பண்ணி இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சு அனந்த சித்துரு எடுத்தவா மாலயன் சுரகோணு மும்பர் எல்லாரும் வந்தனமே புரிந்திடு வானவன் சுடர் வேலவன் குரு ஞான கந்தபிரான் எனும்படி. மால்னா மகாவிஷ்ணு, அயன்னா பிரம்மா, சுரர்கோன்னா தேவர்களோட ராஜா தேவேந்திரன், உம்பர்னா தேவர்கள், உம்பர்கட்கரசே மாணிக்க வாஸ்கர் பாடுறார். உம்பர்னா தேவர்கள். எல்லாரும் வந்தனமே புரிஞ்சிடு, அத்தனை பேரும் அஞ்சலி ஹஸ்தத்தால உன்னை எப்பவும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. வந்தனமே புரிந்திடு வானவன், தேவர்களுக்கெல்லாம் ஒரு அதிபனா இருக்கக்கூடிய வானவன். சுடர் வேலவன், ஜொலிக்கக்கூடிய வேலை கையில வச்சு இருக்கக்கூடியவன். குரு, எல்லாத்துக்கும் அஞ்ஞானங்கிற இருளை போக்கி ரூ அப்படிங்கக்கூடிய ஞானத்தை ஒளிய கொடுக்கிறவர். குரு கீதை அப்படின்னு ஸ்காந்த புராணத்துல ஒரு பார்ட் இருக்கிறது, உத்தரகாண்டத்துல இருக்கு. கடைசியா அதுதான் இருக்கு. ஸ்காந்த புராணம்ங்கிறது முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பத்தி சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய 18 புராணத்துல பெரிய புராணம் எதுன்னா ஸ்காந்த புராணம் தான். ஸ்காந்த புராணத்துல உத்தர பாகத்துல குரு கீதா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில பார்வதி பரமேஸ்வரா 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணம். இந்த லோகத்திலேயே முதல்ல சத்சங்கம் நடந்த இடம் எதுன்னா கைலாசம். அங்கதான் எல்லாத்தையுமே பார்வதி பரமேஸ்வரா டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. அதான் ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும்ங்கிறதுக்கு வாழ்ந்து காட்டினது யாருன்னா பார்வதியும் பரமேஸ்வராலும் தான். அப்படி அவ வாழ்ந்தாலானா எப்படி பிள்ளையாரும் முருகனும் குழந்தையில உத்தமமான குழந்தையா இருக்காளோ அப்படி ஒரு குழந்தைகள் அவளுக்கு கிடைக்கும். அதனாலதான் அவ 2 பேரும் அப்படி வாழ்ந்து காமிக்கிறார். எப்படி ஒரு கணவனும் மனைவியும் இல்லறம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கீதா பிரஸ்ல நிறைய புஸ்தகங்கள் போட்டிருக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கீதா பிரஸ் எல்லாமே. அதுல பார்த்தேன்னா ஒரு அஷ்டபடம் கூட அதுக்கேத்த மாதிரி போடுவா. ஏதாவது நல்ல குடும்பம்ங்கிறது எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு புஸ்தகத்துல அழகா சிவன் பார்வதி
பிள்ளையார் முருகன் 4 பேரும் இருக்கிற இந்த சிவ குடும்பத்தோட படம் போட்டிருப்பா. பெருமாளுக்கு கூட பிறந்த குழந்தையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டா. சந்திரன் அவர் போயிட்டார், கிரகலோகத்துக்கு போயிட்டார். 2 குழந்தைகள் ஆனந்தவல்லி சுந்தரவல்லின்னு பொண்ணா பிறந்துட்டாலே கல்யாணமாகி வேறாத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால வேறாத்துக்கு போயாச்சு. மன்மதன் ஊரா ஸ்தீம் இருக்கார், மன்மத ராஜா. அதனால பெருமாளுக்கு அப்படி குழந்தை அமைஞ்சுருக்கு. ஆனா சிவபெருமானுக்கு 2 குழந்தைகளும் மெச்சர மாதிரி பிறந்திருக்கு. அதனால்தான் அந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு சிவபார்வதிய எடுத்துக்காட்டா சொல்றா. குருவா இருக்கார், அத்தனை பேருக்கும் குருநாதனா இருக்கார். அதுலதான் பார்வதி கேட்கிறாளா சிவன் கிட்ட, குருங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாள். அதுதான் சுவாமி சொல்றார், கு அப்படிங்கிற எழுத்துக்கு இருட்டுன்னு அர்த்தமா, அஜ்ஞானம் அர்த்தமா, மேல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள் அத்தனையும் கூங்கிற எழுத்துக்கு அர்த்தம். ரூ அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம், சுகம்னு அர்த்தம், ஆனந்தம்னு அர்த்தம், வெளிச்சம்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். அப்ப எவன் ஒருத்தன் உன்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரானோ அவன் தான் குருநாதன். யார் ஒருத்தர் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு கொண்டு வராரோ அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா குருங்கிற 2 எழுத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அப்பேற்பட்ட ஒரு டெபினிஷன். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரண விழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரண விழல் கிடைக்குமா, போலே குருநாதன் கடை போலே குருநாதன் கடைவிழிக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமாவெறும் சம்சார புயல் கண்டு மனம் நிஜமான அன்புமென்று எனதெல்லாம் உலகையில் வைத்தே விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன்னன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. அப்படி ஒரு குருவா இருக்கா. ஞான கந்த பிரான் எனும்படி, ஞானத்துக்கு தெய்வமா இருக்கார் கந்த பிரான் எனும்படி. ஸ்கந்த அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தோள் அப்படின்னு அர்த்தமா. எப்படி மாமாவுக்கு தோல் தான் பெருசோ அதே மாதிரி மருமானுக்கும் தோல் தான் சிறந்தது. அதனாலதான் ஸ்கந்தன்கிற நாமமே தோழன். எப்படி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அழகான அங்கம்னா கண்டா, அதனாலதான் அவனுக்கு கண்ணன்னே பேரு. அவனோட கண்ணால ஒரு பார்வை பார்த்தானா எல்லாத்தையும் மயக்கிடுவான் சுவாமி. அதனாலதான் அந்த மாயையை உண்டு பண்றதுக்கு நாராயண பட்டதிரி சொல்றார். 4வது ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்துல சொல்றார், ஒரே ஒரு ஈக்ஷணம், ஒரு பார்வையினால நிர்வியாபாரோபி நிஷ்காரணம ஜபஜசே கிரியாம் ஈக்ஷணாக்கியாம். ஒரு பார்வையினால மாயை உண்டு பண்றாரு சுவாமி. அதனால அவனுக்கு கண்ணன்னு பேர். சுவாமி கண்ணு அழகா இருக்கிறதுனால கண்ணன்னு பேரா. இவனுக்கு என்ன அழகா இருக்கான், தோல் அழகா இருக்கான் முருகனுக்கு, அதனால தோழன்னு பேர் வச்சுடுறான். தோல்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்கந்தம். ஸ்கந்தம் அழகா இருக்கு சுவாமிக்கு, ஸ்கந்தன்னே பேர் வச்சுடுறான். ஞான ஸ்கந்த பிரான் எனும்படி மத்தக மிசைமுடி தரித்தவா. அவ்வளவு அழகா சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காராம், மத்தக மிசை முடி தரித்தவா. மத்தகம்னா தலை, மஸ்தகம் யானைக்கு சொல்றோம். எங்களோட சம்ஸ்கிருத குருநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். புஸ்தகத்தை வச்சு படுத்துட்டே இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவார், புஸ்தகே அஸ்தி மஸ்தகே அஸ்திவா அப்படின்னு கேட்பார். புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு, அது இருந்தா போதாது, மஸ்தகே அஸ்திவா. புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ண போறோம், மஸ்தகே இருக்கணும், தலையில இருக்கணும்னு சொல்லுவார் அவ்வளவு அழகா. புஸ்தகே அஸ்தி மஸ்தகே அஸ்திவா. மத்தக விசை, விசைனா அதுல பக்கத்துல அப்படி தலை பக்கத்துல என்ன வச்சுருக்காரா, முடி தரித்தவா. முடினா கிரீட்டம், கிரீட்டத்தை போட்டு இருக்கிறவரே. குளிர்ந்த கத்திகை பறித்தவா. கத்திகை அப்படின்னாலும் கடம்ப மாலை. கடம்ப மாலைக்கு பேர் சொல்லி முதல்ல இருந்து. குளிர்ந்த கத்திகை பறித்தவா, கடம்பு மாலைய அணிஞ்சவரே. பறித்தல்னா சுமத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்தரி ஒத்தரி போட்டா பறித்தல்ங்கிற வார்த்தைக்கு சுமத்தல்னு அர்த்தம். ரெட்டரி போட்டா பறித்தல், பழத்தை பறிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால மத்தக விசைமொழி தரித்தவா, குளிர்ந்த கத்திகை பறித்தவா, மட்டு அரும் இகல் அயில் பிடித்தவா. மட்டு அரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
பெருமையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருமை. வேலோட பெருமை. மட்டரும் இகல் அயில் பிடித்தவா சிவந்த அக்கினி நுதக்கணா. முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தான் இது. சிவந்த அக்கினி நுதக்கணா, லலாட்டத்திலிருந்து பிறந்தார் சுவாமி. அதனால அக்னி நுதல், நுதல்னா நெற்றி, கண்ணுனா தெரியும். அந்த அக்னி நுதற்கணா, அந்த அக்னியிலிருந்து பிறந்தவரே அப்படின்னு கூப்பிட்டு சிவகுரு எழுநாதா, சிவனுக்கே குருவான நாதனே அப்படின்னு சுவாமியை பாடுறார். இந்த ஒரு பாட்டன் ரொம்ப அழகா கிரக தோஷங்கள் ஒம்போதையும் போகக்கூடிய அற்புதமான பாடலா இருக்கு. அடுத்ததாத்தான் ரொம்ப அழகா சொல்றார். இதுதான் சர்க்கரை அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கொண்டு வரால் பார்ப்போம். நாத இங்கித வேதமும் கல்புராணமும் கலையாகமங்களும் நாத கலையாகமங்கள் நாதவும் தனிவாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்த பின்னாதவும் தனிவாய் வந்தனவே எனும் துணிவே சுவடிவனது கணிப்போ செறிந்த கற்பகை கொடுக்குமே சிறந்த புத்தியை அளிக்குமே முனில் சதா சிறந்த புத்தியை அளிக்குமே நாளும் உயர்த்தேனினும் சுவையும் மண்டலமே வரும் சுரநாளும் உயர்த்தேனினும் சுவையும் மண்டலமே வரும் நாடி உண்டிடு போஜனம் தனிலேயும் மிஞ்சிடுமே கரும்பொட் நாடி உண்டிடு போஜனம் தனிலேயும் மிஞ்சிடுமே கரும்பொழு தமிழ் பழமுகத்துமே விளைந்த சர்க்கரை கசக்குமே தமிழ் பழமுகத்துமே விளைந்த சர்க்கரை கசக்குமே நதுசி ஊட்டிய பயத்தொலே கலல புத்தமுதினி குமோ நச்சுசி ஊட்டிய பயத்தொலே அதை நீ அருளாயோ, அதை நீ அருளாயோ, அதை நீ அருளாயோ. அனுபூத்தின்னா அது எப்படி இருக்கும்? கண்டர் அனுபூத்தியோட சாரம் இந்த பாட்டு. ஒரு அனுபூத்தியை அடைஞ்சிட்டோமானால், முருகப்பெருமானோட அனுபூதி கிடைச்சதானால் அது எப்படி இருக்கும்னு பாடுறார். நாத இங்கித வேதமும் பல்புராணமும் கலையாகமங்களும் நாதவும் தனிவாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்த பின். அறிந்த பின் சுவாமி நாத, நாத அப்படின்னா என்னன்னா ஒரு சப்தம். அந்த சப்தமானது ஒரு இசை. இங்கிதம் அப்படின்னா நேற்றுக்கே பார்த்தோம், இனிமையானது, ரொம்ப அற்புதமானது. நாத இங்கித வேதமும் அப்படி அழகா. சப்தம் அப்படிங்கிறது எங்க பிறந்தது? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வேதத்திலிருந்து தான் பிறந்தது. அத்தனையும் வேதம்னா அத்தனைக்குமே ஆதி. ரொம்ப அழகா காஞ்சி பரமாச்சாரியார் விஷயத்த சொல்லுவா. இங்க எல்லாமோ சத்சங்கம் பண்றா, இத்தனை சத்சங்கம் ஒரு நாளைக்கு நடக்கிறது இந்த லோகத்துல. அத்தனை சத்சங்கமுமே வேதத்தை ஆதாரமா வச்சுண்டு பேசாத வரைக்கும் அதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது இந்த மதம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? எல்லாத்துக்கும் பொதுவான விஷயத்தை தான் சொல்றது. வேதம் என்னைக்கும் இந்த சுவாமி இந்த சுவாமி வேதப்படுத்தியே காமிக்கலையா? வேதம் சொல்ற சுவாமி எல்லாம் யாருன்னா சென்னோமித்ர சம்பருணஹா. மித்ரன் சூரியனை சொல்றா, வருணனை சொல்றா, வாயுவை சொல்றா. இது சூரியனும் வருணனும் வாயுவும் நமக்கு மாத்திரம்தான் சுவாமி இல்ல. உலகமே சூரியனும் வாயுவும் வருணனும் இல்லாட்டி இயங்க முடியாது. இயற்கைய வழிபட்டது வேதம். அதுல இருந்து நிறைய விஷயம். வேதத்துல முக்கியமான விஷயமே சத்தியம் வதா தர்மம் சரான்னு எத்தனை அறநெறிய நமக்கு சொல்லி, அத வெறுமனே வேதமா இருந்ததுன்னா நமக்கு புரியாதுன்னு சொல்லித்தான் புராணங்களை உருவாக்கினா ரிஷிகள்லாம்.
இப்போ நம்மளே தினம் 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 எத்தனை பேரோட வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையில இருந்து நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம். இன்னொரு படி மேல சொல்ல போனா நம்மளே எத்தனை தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறோம். அனுபவம் தானே வாழ்க்கை. அதனால ரிஷிகள்லாம் அனுபவத்துல ரொம்ப உயர்ந்தவர்கள். அதனாலதான் அவ என்ன பண்ணினாளா, அவ வாழ்க்கையில அவ பார்த்த அத்தனை விஷயத்தையும் நோட்ஸா எடுத்து வச்சா. பெருமாள் வராக அவதாரம் பண்ணினார். அந்த கதையை எதுக்கு சொல்றாங்கன்னா, ஹிரண்யாக்ஷன மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, பூமி மாதிரி பொறுமையா இருக்கணும். வராக பெருமாள் நம்மளோட பொறுமைக்கான ஒரு பரிசை கொடுப்பார் அப்படிங்கறதுனால பாகவதத்துல தாம் பார்த்த விஷயத்தை பார்த்ததுக்கு ஒரு காலம் கழிச்சு வியாசர் எழுதினார் பாகவதம். அவாவா அனுபவத்தை அவாவா பார்த்த விஷயத்தை எழுதினது. ஆனா பார்த்து ரொம்ப காலம் கழிச்சு எழுதினதுனால அதுக்கு புராணம் பேர், பழங்கதை. அதே இதிகாசம் தான் என்ன, வியாசர் வாழ்ந்து இருக்கா. ஒரு நாள் சத்தியவதி கூப்பிடுறான், குழந்தை என்னோட 2 குழந்தைகளும் போயாச்சு, நீ உன்னோட அனுகிரகத்தால இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் புத்திர பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த கதையில போய் இவரே ஒரு கேரக்டரா, ஒரு கதாபாத்திரமா அவரே பார்ட்டிசிபேட் பண்றார் வியாசாச்சாரியார். அப்படி அவர் எழுதினது மகாபாரதம். அவர் நடக்க 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 அதை பார்த்து 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 எழுதினது. அதுவும் இல்லாம போறார், வியாசரே கதை சொல்லிட்டு இருக்கார், பிள்ளையார் எழுதிட்டு இருக்கார். நடுவுல இவர் பாட்டு எழுந்து போறார். வியாசர் எழுந்து போய் அங்க சஞ்சயன் உட்கார்ந்து இருக்கார். நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு வில்ல முடிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கார். வியாசர் போய், உன்னோட குணம் ரொம்ப உத்தமமான குணம்பா, உன் குணத்தை பாராட்டேன், அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில இங்க பாப்பேன்னு வியாசர் ஒரு வரத்தை கொடுக்கிறார். அப்போ வியாசர் நடுவுல 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 அந்த கதையில போய் அவரும் ஸ்வயம் பார்ட்டிசிபேட் பண்ணிண்டே நடக்க நடக்க எழுதினதுனால அதுக்கு இதிகாசம். அதே மாதிரிதான் வால்மீகி முனிவர், அவரும் அந்த கதையில வரார். எப்போன்னா கதையோட முடிவுல உத்தரகாண்டத்துல தானே பார்ட்டிசிபேட் பண்றார், அந்த குழந்தையில தானே வளர்க்கிறார், அதையும் எழுதுறார் கதையா. அதனாலதான் நடக்க நடக்க எழுதினது இதிகாசம், நடந்து ரொம்ப காலம் கழிச்சு எழுதினது புராணம் அப்படிங்கிறது. இது ரெண்டும் எதுக்காகனா வேத தர்மத்தை எடுத்து சொல்றதுக்காக புராணம் இதிகாசம். அதனாலதான் நாத இங்கித வேதமும், நாதத்தை அழகா கொடுக்கக்கூடிய வேதமும், பல் புராணம், பல 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 புராணங்கள் இருக்கு. மொத்தம் 18 புராணங்கள். பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், ருத்ர புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், ஸ்கந்த புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமன புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம். இந்த 18 புராணம். அது இல்லாம 18 உப புராணங்கள் இருக்கு. அது இல்லாம நிறைய புராணங்கள் இருக்கு, ஸ்தல புராணங்கள் இருக்கு, எத்தனையோ புராணங்கள் இருக்கு. அதனால அத்தனை புராணங்கள். அடுத்தது கலைகள், 64 கலைகள் இருக்கு. அடுத்த ஆகமங்கள். ஆகமம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் வேத நெறிய சொல்றது. ஆகமம் அப்படிங்கிறது ஒரு சுவாமிக்கு நம்ம எப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆகமம் சொல்றது. அதுலயும் ஒவ்வொரு விதமா சில ஆகமங்கள் சொல்றது. ஒரு முறைய ஃபாலோ பண்றவாளுக்கு ஒவ்வொரு விதமான ஆகமங்கள். இப்போ உதாரணத்துல ஸ்ரீ வைஷ்ணவத்துல 2 ஆகமங்கள் இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமம்னு ஒண்ணு, வைகானச ஆகமம் அப்படின்னு ஒண்ணு. விகனசாச்சாரியார் அப்படிங்கிற ரூபத்துல சுவாமி சொன்னதுனால வைகானச ஆகமம் அப்படின்னு அந்த ஆகமத்துக்கு பேர். பகவான் 5 ராத்திரி உட்கார்ந்து உபதேசம் பண்ணினாராம். அதனால பஞ்ச ராத்திரங்கள், அதனால பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு அந்த ஆகமத்துக்கு பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆகமங்கள், அதெல்லாம் சுவாமிய உபாசனா மார்க்கத்தை பத்தி சொல்றது ஆகமங்கள் அப்படிங்கிறது. அதனால நாத விங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் இதெல்லாமே நாத உன் தனி வாயில் வந்தனவே அப்படிங்கிற முதல் இருக்கிற நாதங்கிறது நாத த, 4வது த சம்ஸ்கிருதத்துல. 3வதா இருக்கிறது 2வது த, நாத. முதல்ல இருக்கிறது நாத, 3வது வரியில இருக்கிறது நாத. நாதா சுவாமி உன் தனி வாயில் வந்தனவே, அது அத்தனையும் உன்கிட்ட இருந்து வந்தது.
எல்லாமே உன் திருமுகத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோமானால் எனும் துணிவே அறிந்த பின், அத நிச்சயமா அறிந்த பின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டை கேட்டுட்டா நமக்கு தெரிஞ்சுடுத்துன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு வேதத்தையும் புராணத்தையும் சாஸ்திரத்தையும் ஆகமத்தையும் இதிகாசங்களையும் எல்லாத்தையும் படிச்சு கலைகளை கற்று இது அத்தனையோட சாராம்சம் பரம்பொருளாகிய பகவான் முருகன்கிறத உணர்ந்தோமானால் அனுபவித்தோமானால் சுவாமியோட அனுகிரகத்தால் தான், அவரோட ஒரு அனுபூதியத்தான் இந்த வேதமும் புராணமும் எல்லாம் சொல்றதுங்கிறத உணர்ந்தோமானால் என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றார். நச்சுவதிவனிது கணித்தையோ, நச்சுவது இவன் எது கணித்தையோ, இந்த லோகத்துல பெருமையான விஷயம்னு ஒண்ணுமே இல்லாம போயிடும்னு சொல்றார். பெருமையான விஷயம்ங்கிற ஒன்னே ஒண்ணு அந்த பரமாத்மா பகவான்கிறவர் தான். அதையே அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அல்பமா போயிடும்னு சொல்றார். அதனாலதான் இதெல்லாம் சிற்றின்பம் சொல்றோம், அதுதான் பேரின்பம். இதெல்லாம் சின்ன 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 சுவைகள், அதுதான் பெரும் சுவை. இதெல்லாம் அழியக்கூடிய வஸ்துக்கள், அது ஒண்ணுதான் அழியாத வஸ்து. நம்மளோட வாழ்க்கையில அப்படி சில சந்தோஷங்கள் வர்றது, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த 10 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்ங்கிறது குதியாட்டம் போடுறோம், ஆனந்தமா இருக்கும். ஒரு குரங்கு ஒண்ணு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அப்படியே மரத்துக்கு மரம் தாவின்றதுதான். அப்போ தென்னை மரத்துல கழு கட்டி வச்சிருக்காங்க, அதை எடுத்து குடிச்சுதான். இவ்வளவு ஒரு மதி மயங்கி ஆடின்னு இருக்கும். அப்ப என்ன ஆச்சான், பேய் பிடிச்சுட்டான் அந்த குரங்க. அப்ப அது இன்னும் எப்படி ஆடும். அப்புறம் ஒரு தேய் வேற கொட்டிடுதான். இப்ப சொல்லணுமா, அந்த மாதிரி இருக்கு நம்மளோட மனசு. அந்த மாதிரி நம்மளோட மனசு இந்த பக்கம் போறது, அங்க போறது, இங்க போறது, அங்க போறது, குதிக்கிறது, ஆடுறது, சந்தோஷம்னா அவ்வளவு ஆனந்தப்படுறோம். என்னமோ அந்த உலகத்துல நமக்கு பத்திரம்தான் சந்தோஷம் வர்ற மாதிரி அப்பே ஏற்பட்ட ஒரு ஆனந்தம். எல்லாத்துக்கும் முடியாதுதான். மனுஷன்னா அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் மாயா லோகத்துல பகவான் நம்மளை படைச்சு. அதுவே ஒரு கஷ்டம் வந்துருதுன்னு வைங்கோ, அழறான், புரள்றான், ஓடுறான், முடியறான், கஷ்டம் வந்துருது, வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அருணகிரியார் மாதிரி ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதுல பிரம்ம வைவர்த்த புராணத்துல சொல்றா, பிரம்மாண்ட புராணத்துல சொல்றா, 2 பேர் இருந்தாளாம். அவ 2 பேரும் அண்ணன் தம்பியா தபம் பண்ணிட்டு இருந்தாளாம். ஒருத்தனை இந்திரன் வந்து முதலையா கொண்டு விடுறானோ, ராட்சசா 2 பேரும். உடனே இன்னொருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறானோ. அப்ப வந்து சூரிய பகவான் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி, இந்த லோகத்துல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தற்கொலைன்னு சொல்லி ஒரு 2-3 அத்தியாயம் தற்கொலையினுடைய ஒரு மோசமான இயல்புகளை பத்தி சொல்லி அதனால வரக்கூடிய விளைவுகளை சொல்றா. அதே விஷயத்த முருகன் அருணகிரியார் உபதேசம் பண்ணியிருக்கான். ஆனா அவருக்கு எதுவுமே மண்டையில ஏறல, அது வேற விஷயம். முருகன் சொன்னதெல்லாம் அருணகிரியார் அவருக்கு ஏறுற மாதிரி இல்ல. அந்த சமயத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சும்மா இது சொல்லற, அதை கேட்டார். அதனால இப்ப திருப்புகள் வந்து, அதனால சுவாமி வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுவார். ஏதோ ஒரு நேரத்துல எப்படியோ ஒரு இடத்துல எப்படியோ ஒரு விஷயத்த சொல்லுவார். அதை ஒன்றை மட்டும் கெட்டியா பிடிச்சுட்டோம்னா முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இல்லாட்டி சம்சார சாகரத்துல சொல்ல வேண்டியதான். அதனாலதான் சொல்றார், இந்த ஒரு இதை அனுபவிச்சுட்டோமானால், அனுபூதி கிடைச்சுட்டோம்னால், நச்சுவது இவன் எது கணித்தையோ, எதுவுமே பெரிய விஷயமா கணித்தையா தெரியாது. கணித்தைனா பெரிய விஷயம், பெருமையான விஷயமா தெரியாது. எல்லாமே அல்ப விஷயங்கள் தான் இந்த லோகத்துல. ஒரு சந்தோஷம் வந்தா ஆடவும் மாட்டான், கஷ்டம் வந்தா ஓடவும் மாட்டான். 2லையும் சாரி சமமா சமமா அது 2ஐயும் ஏற்றுக்கொண்டு, சந்தோஷம் வருதா சரி இன்னைக்கு வர்றது அனுபவிப்போம், கஷ்டம் வருதா இன்னைக்கு வந்திருக்கு சீக்கிரமே போயிடும், அதையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு 2ஐயும் சமமா பார்ப்பான் அப்படிங்கிற. இதுதான் முதல்ல இதையும் சொல்றார் பகவான் கிருஷ்ணர். பக்தி யோகம்ங்கிற யோகத்தை யார் உங்களுக்கு ரொம்ப பிரீத்தியானவர்கள் அப்படின்னு கேட்கறச்சே, அதுக்கு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு சுவாமி சொல்றார், யார் ஒருத்தன் கஷ்டத்தையும் சுகத்தையும் சரிசமமா பாவிக்கிறானோ அவனே யோமே பக்த சமே பிரியா அப்படின்னு, அவன் தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்றான்.
பகவத்கீதையில இல்லாத விஷயமே இல்லை. இந்த 10வது அத்தியாயம் ஒன்னே ஒண்ணு விபூதி யோகம்னு பேர் அதுக்கு. அடுத்து 2 அத்தியாயம் தள்ளி பக்தி யோகம் இருக்கு. அந்த பக்தி யோகத்தை மட்டும் சரியா நம்ம படிச்சுட்டோமானால் வேற எதுவுமே வேண்டாம் நமக்கு. ஏன்னா நம்ம போற மார்க்கம் பக்தி மார்க்கம், சுவாமிய பக்தி மூலமா அணுகிறது. அதனால அந்த பக்தி மார்க்கத்துல சுவாமி ஒரு 6-7 ஸ்லோகம் சொல்லியிருப்பார். யோமே பக்த சமயப்பிரியா 12வது அத்தியாயம். 10வது அத்தியாயம் விபூதி யோகம், 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல சுவாமி சொல்றார் யோமே பக்த சமயப்பிரியா, யோமே பக்த சமயப்பிரியா ஒரு 6-7 ஸ்லோகம். அதுல இவன் தான் எனக்கு பிடிக்கும், இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு அத்தனை ஸ்லோகங்கள் சுவாமி சொல்றார். அந்த மாதிரி நம்ம வாழணும். அதனால அதெல்லாம் இப்போ சொல்ல போறார் பாம்பன் சுவாமிகள். நச்சுவதிவனது கணித்தையோ செறிந்த ஷட்பகை கெடுத்துமே. இந்த அனுபூதி வர்றதோட அதை எப்படி உணர்ந்துக்கிறான்னா ஷட்பகை கெடுத்துமே. மனுஷனுக்கு 6 பகைகள் இருக்கான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 பகைகளையும் கெடுத்துமே, அழிச்சுடும் அந்த அனுபூதி அப்படிங்கிறது. அடுத்தது நட்புடை அருள் அமிழ்து உனில் சதா. சுவாமியினுடைய அருள் அமிழ்தை உண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையை இனிமே சொல்ல போறார். அனுபூதி அருள் அமிழ்துன்னா அதுதான். அருள் அப்படிங்கக்கூடிய அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவாளுக்கு என்ன வருமா? நட்புடை அருள் அமிழ்து உனில். உனில்னா உண்டால், சதா எப்பவும், சதா சர்வ காலமும், 24 மணி நேரமும், ஒரு வாரமும், 365.25 நாட்களும். இந்த வருஷம் முடிய போது 2017 2018 சொல்லிட்டு இருக்கோம். 365 நாளும், 12 மாசங்களும், 7 நாட்களும், அதுல இருக்கக்கூடிய 24 மணி நேரமும், ஒரு மணி நேரத்துல இருக்கிற 60 நிமிஷமும், ஒரு நிமிஷத்துல இருக்கக்கூடிய 60 நொடிகளும், சதா அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரயோகம் பண்ணிருக்காரு பாருங்க. சதா சிறந்த துத்தியை அளிக்குமே. எப்பவும் ஒரு க்ஷணம் விடாமல் ஆனந்தத்தில் இருக்கான் அப்படிங்கிறார். துத்தியை அளிக்கும். துத்தின்னா ஆனந்தம். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுப்பார் சுவாமி. சந்தோஷம் வேற, ஆனந்தம் வேற. நிறைய தடவை அடியேன் சொல்லியிருக்கேன். சந்தோஷங்கிறது அழியக்கூடிய ஒண்ணு. சந்தோஷம் இருந்தா அதோட முடிவும் அதோட ஆரம்பமும் துக்கமாத்தான் இருக்கும். அவரோட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற எல்லாமே ஒரு நாள்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா துக்கமா இருக்கும். கண்டிப்பா ரெண்டும் கலந்துன்னு ஒண்ணு கிடையாது. நான் யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் புரியும். ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒன்னா சந்தோஷப்படுவோம், இல்லாட்டி துக்கப்படுவோம். ஒவ்வொரு க்ஷணமும் அப்படித்தான் நமக்கு போயிருக்கு. ஆனா இது ரெண்டையும் விட உயர்ந்தது ஆனந்தம் அப்படிங்கிறது. சந்தோஷத்தோட முடிவும் துக்கம் தான். சந்தோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் துக்கம் தான். இப்ப ஆரம்பமும் துக்கம், முடிவும் துக்கம்ங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வேணுமா? இப்ப சந்தோஷமே ஆனந்தம்னா என்ன அவர் சொல்றார். அவர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். இங்க இவர் எப்படி கொடுக்கிறாருன்னா, நட்புடை அருள் அமிழ்து உனில் சதா சிறந்த துத்தியை அளிக்குமே. எல்லாருமே இதைத்தான் சொல்லியிருக்கார். பாம்பன் சுவாமிகள் இதைத்தான் சொல்றார். ஆதிசங்கரர் பஜகோவிந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார். யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கபீஹினஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்ததேவ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते मूढमते मूढमते. भगवत பாதாள் சொல்றா, யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனா. நீ யோக மார்க்கத்துல போறவனா, அஷ்டாங்க யோகம் பண்ணேன், அனிமா மகிமா லகிமா கனிமா இந்த சித்திகள்லாம் எனக்கு வேணும். அதனால யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாருண தியான சமாதி அந்த நிலைதான் எனக்கு வேணுமா. யோகன் யோகி, நான் யோக பாதையில போறேன்னு சொல்லி நீ போனாலும் சரி, இல்ல போகரதோவா பிறக்க போறேன், நன்னா படிக்க போறேன்,
மெடிக்கல் சீட் வாங்க போறேன், டாக்டரா போறேன், இல்ல இன்ஜினியரிங் சீட் வாங்க போறேன், பெரிய இன்ஜினியரா போறேன், ரொம்ப அழகா நன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுண்டு பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா ஊர் புகழற மாதிரி வாழ போறேன். போக வழியில சந்தோஷ வழியில நீ போறதா இருந்தாலும் சரி, யோக வழியில போறதா இருந்தாலும் சரி, ரத்தம்னா வழி, ரதம்னா தேர், நாலாவது தா போட்டா தேர், ரத்தம்னா வழி. யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா. நான் மட்டும் தனியா இருந்தாலே எனக்கு பிடிக்காது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருந்தா தான் பிடிக்கும். சாது சங்கம், அது சத் சங்கமாவும் இருக்கலாம், துசங்கமாவும் இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கு இந்த லோகத்துல. அப்போ சத் சங்கம், சங்கரத்தோவா சங்க விஹீனா. எனக்கெல்லாம் 4 பேர் சேர்ந்தாலே பிடிக்காதுப்பா, யாராவது ஒருத்தர் பிரச்சனை கிடைக்குவா, என்ன தனியா இருக்கணும், தனிமைதான் ஆனந்தம். சங்க விஹீனா. எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, இதுல அடங்காத யாராவது ஒருத்தர் இந்த லோகத்துல இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனா. இதுல முதல் கேட்டகரி தான் லோகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. யோக ரத்தத்துல போறவா யாரும் இல்லை. எல்லாரும் போற ரத்தம் என்ன, என்ன பாதைன்னா போக ரத்தம் தான் எல்லாரும். அதுக்குதான் ஆசைப்படுறோம், காசு 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 காசு. போக ரத்தோவா சங்கரத்தோவா. சில பேர் குரூப்பா போறா, சில பேர் தனியா போறா. சங்கரத்தோவா சங்க விஹீனா. நீ எந்த குரூப்பா எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரிப்பா, ஆனந்தமா இருக்கணும்னா அதுக்குள்ளேயே வழி. யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம். யாரோட சித்தமானது பகவான் பேர்ல, அந்த பிரம்மத்தின் பேர்ல ரமிச்சிருக்கோ அவன் நந்ததி நந்ததி நந்த ஏவா. ஆனந்தமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா, ஆனந்தமாத்தான் இருந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த அனுபூதியத்தான் இங்க பாடுறாரு. அந்த அனுபூதி கிடைச்சதுக்கு அப்புறம் இகலோக வஸ்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளும் தேனினும் சுவையும் மண்டலமே. நாளும் இன்பு உயர் தேனினும் சுவை. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நாளும் இன்புயர் தேன்கிறார். தேன் எப்படி இருக்குமா, முதல்ல அந்த தேனியானது சேகரிக்க சுவை இருக்குமா, அதுக்கு மேல 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 அந்த தேனானது கூட 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 அந்த சுவை கூடிண்டே போகுமா. ஒவ்வொரு நாளும் தேனினுடைய சுவையானது அதிகரிக்கக்கூடியது, கூடக்கூடியது. நாளும் இன்பு உயர் தேனினும் சுவை. இன்புனா இனிப்பு, உயர்னா அதிகரிக்கக்கூடியது. தேனினும் சுவை ஈயும் விண்டலனே தரும். சுவை ஈயும், நாளும் இன்புயர் தேனினும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கணும். இந்த சுவைங்கிறது அடுத்த பதத்துக்கு கொண்டுள்ளது. தினமும் இனிப்பு அதிகரிக்கக்கூடிய தேனை விட அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சுவை ஈயும் விண்டலமே தரும். சுவை ஈயும் அப்படின்னா சுவையை கொடுக்கக்கூடிய விண்டலமே வரும் அப்படின்னா விண் பிளஸ் தலம் விண்டலம். விண் தலமே வரும். தேவலோகம் விண் தலத்துல இருக்கக்கூடிய சுரர் நாடி உண்டிடு போஜனம். சுரர்னா தேவர்கள். நாடி 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 அதுவே நமக்கு நிலை அப்படின்னு தேடி 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 சிவவாக்கியர் பாடுறார் பாருங்க. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 கடந்து போய் நாடி வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எந்த கோடியே. சிவவாக்கியர் பாடுறார். முதல் பாட்டே இதுதான் சிவவாக்கியத்துல. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. சுவாமி அங்க அங்க இங்க இருக்கார், அங்க இருக்கார், அங்க இருக்கார், அங்க இருக்காரு. மாயா லோகத்துல சுவாமி இங்க இருக்காருன்னா உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் பிறக்கிறப்ப இருந்து கேக்குறான் ஆனந்தம்னா என்ன, ஆனந்தம்னா என்னன்னு தெரியல. பகவான் தான் ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சுக்க தெரியல மனுஷனுக்கு. பிறக்கிறான் பகவான் அப்படிங்கிறது பணம்னு தோணித்தம், காசேதான் கடவுள்னு நினைக்கிறான். அதனால படிக்கிறான், ஓடுறான், செல்வம் அது இது அது இதுன்னு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் பகவான் எங்கேயும் கிடைக்கலங்கிறதுனால வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் எத்தனை பேர் தெரியுமா? கோடி 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 என் இழந்த கோடி என்னே இறக்குமா. என்னல
ஒரு இந்த எண்ணுக்குள்ள அடக்க முடியாது, அத்தனை பேர் அப்படி போய் சேர்ந்துருக்காடா. அதனால பகவான் உள்ள இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். வேதங்கள்லாம் இதைத்தான் சொல்றது. அதனால நாடி நாடி உண்டிடு போஜனம் சொல்ற தேவர்கள்லாம் தேடி தேடி என்னத்தை சாப்பிட்றாளாமோ அமிர்தத்தை சாப்பிட்றாளாம். நம்ம எப்படி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் சாப்பிட்றோமோ தேவர்கள் தினமும் அமிர்தத்தை தான் சாப்பிடுவாங்க. அவளுக்கு அமிர்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு தினமும் அமிர்தம் தான். காலையிலயும் அமிர்தம், மத்தியானமும் அமிர்தம், சாயந்தரமும் அமிர்தம். ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம் அமிர்தம் அப்படின்னா. சாவா மருந்தோடும், அதனால ரொம்ப பிடிக்குமாம். நாடி உண்டிடு போஜனம் தனிலேயும் மிஞ்சிடுமே. தினமும் சுவை கூடக்கூடிய தேனை விடவும், அப்படியே தேன் என்ன தேன், அது இங்க கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை விட சிறந்ததுப்பா அனுபூதிங்கிறது. நாடி உண்டிடு போஜனம் தனிலேயும் மிஞ்சிடுமே, அத கூட மிஞ்சிடும்பா. கரும்பொடு விளைந்த சர்க்கரை கசக்குமே. கரும்பொடுன்னு முன்னாடி கொண்டு வந்த வார்த்தை அதை பின்னாடி கொண்டு வந்திருக்கோம். கரும்பொடு விளைந்த சர்க்கரை கசக்குமே. கரும்புல இருந்து கிடைக்கிறது சர்க்கரை. அந்த சர்க்கரை என்ன பண்ணுமா, ஒரு அனுபூதிங்கிற உயர்ந்த சுவை கிடைச்சதுக்கு அப்புறம் இகலோகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரைங்கிற சுவை கசக்குமே அப்படிங்கிற இந்த இதுதான் சர்க்கரைங்கிற வார்த்தையை கொண்டு வர பாம்பன் சுவாமிகள். நாடி உண்டிடு போஜனம் தனிலேயுமெஞ்சிடுமே. சர்க்கரை விளைந்த சர்க்கரை கசக்குமே. நட்டவின் முப்பழம் உவர்க்குமே. நட்டம் இன் முப்பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நஷ்டம்னா குறைவு, குற்றம், இதெல்லாம் இல்லாத 3 பழங்கள். இந்த லோகத்துல 3 பழங்கள் தான் சிறந்த பழங்களாம். அதனாலதான் தமிழ்ல முப்பழம், முக்கணிகள் அப்படின்னு சொல்றோம். மா, பலா, வாழை, இந்த 3 பழங்களும்